அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்திருஷ்டி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது? கண்திருஷ்டி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறதா அல்லது மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பெயர்ச்சியின் அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பல தகவல்களை தெரிந்த நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு விதத்தில் இருக்க பெற்றாலும் தங்களுடைய உற்சாகமே பல்வேறு வகையில் கண்திருஷ்டியை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு அனுசரித்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இந்த காலகட்டத்தில் தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது மந்தமாகத்தாங்க இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை வலுவையும் சந்திப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக சில விஷயங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பண தேவை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்திருஷ்டியை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க. இதன் விளைவாக படாத பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அடிக்கடி எதிர்கொள்வீங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சூழல் அப்படின்றது, பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். பணியிட சூழல் அப்படிங்கிறதும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்க பெறும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். அதே நேரம் ஒரு சில நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். தேவையான நேரத்தில் பண உதவி கிடைக்க போவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சண்டைகள், சச்சரவுகள் இந்த கால இறுதியில் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய பேச்சு இனிமையின் சாதுரியமாக எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்த காரியங்களில் கூட சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சில நேரங்களில் காரியங்களில் தாமதங்கள் உண்டாகவும் செய்யலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தொழில், வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறத வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து சில நேரங்களில் தாமதப்படலாங்க. அதே நேரம் தங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை அதிகரிக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது அவசியம். எந்த வேலையிலையுமே முழு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் நீங்கள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. எதுக்குமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நன்கு, அதாவது தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து
உதவிகளை வந்து செய்வீங்க. பணத்தேவை அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் ஆடை அணிகலன் வாங்குறதன் மூலமாக செலவுகளும் உருவாக செய்யலாம். எழுத்து வகையில் எதுலேயும் சிக்காமல் கவனமாக இருக்க பாருங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. சில நேரங்களில் தன்னம்பிக்கை மனதைரியம் அதிகரிக்கவும் செய்யலாம். சில நேரங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பாலினத்தாரால லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீண் அலைச்சல் திடீர் கோபமும் உண்டாகுங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும். வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீர ஆரம்பிச்சிடும். அதே நேரம் வந்து செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க பாருங்கள். செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்படுங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் அதை பற்றி அதிகம் யோசிப்பீங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சகஜ நிலை இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்க பெறலாம். உங்களுடைய வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமையும் படுவாங்க. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுங்க. அதனால பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அவசியமாகிறது. ஏன்னா கண்திருஷ்டியின் காரணமாக சில பல விஷயங்களில் படாத பாடுபடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால எதுலேயுமே சிறப்பு கவனத்தையும் முன் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்கள் நினைச்சதை விட ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக முடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதே நேரம் மூன்றாவது நபர்களை நம்பாதீங்க. குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து தங்களுடைய பேச்சில் வந்து ஒரு கவனம், அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தங்களுடைய பேச்சின் காரணமாக விடக்கூடிய வார்த்தைகளின் காரணமாக சில பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக வந்து இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனைகளை வந்து சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சில பேரை பொறுத்த வரைக்கும் கனவுகள் வந்து நினைவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஆமாங்க, அதாவது வெளிநாட்டில் வேலை வேண்டுமா, இல்லை மனதிற்கு பிடித்த வேலை வேண்டுமா, முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தில் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய தொழில் அதிபராக சின்ன பிள்ளையார் சுழி போட புது வேலையை ஆரம்பிங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வேலை விஷயமாக மட்டும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தை செலுத்தி தாங்க ஆகணும். அதே நேரம் வந்து தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றியின் காரணமாக இந்த அதிர்ஷ்டத்தின் திளைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தலைகண
தலைகணத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த காலத்தில் தலைகணம் வரக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒப்பந்தங்கள் டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படிச்சு பார்த்து கையெழுத்திடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வது போலத்தான் இருக்கும், ஆனால் ஒரு வேலையும் நடக்காது. வருமானம் வந்தது போல தான் இருக்கும், ஆனால் கையில் பணம் தங்காது. என்னடா இது அப்படின்னு ஒரே சிந்தனையில் தங்களுடைய நாட்கள் நகர ஆரம்பிச்சிடும். அதற்காக சோர்ந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க. மனதைரியத்தோடு செயல்பட்டு பாருங்க. கடவுள் தங்கள் பக்கம் நிச்சயம் இருப்பாரு.